இப்போ அரிசி வடகம் போட போகிறோம். நான் வந்து புழுங்கல் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நைஸாக. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவை அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து அரைச்சி வச்ச பச்சை மிளகா ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சி வச்ச மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது நல்லா கட்டியாக வேணும். இப்போ கட்டியாவதா, அதனால் வந்து நம்ம கையை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மாவு நல்லா வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுற மாவு வந்து கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். மாவு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். இன்னும் அடி பிடிக்கும். நல்லா மாவு எல்லாமே நல்லா சுருண்டு வரணும். நல்லா திக்காகுதா, சிம்மில் வச்சு தான் கலரணும். மாவு நல்லா திரண்டு வரணும். நல்லா வெந்துடும். அப்போ தான் நம்ம வந்து வத்தல் பிள்ளைக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா திக்காகுதா, நல்லா திக்காகும். அதில் எல்லா சுருண்டு வரணும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். நம்மளோட வத்தல் வந்து சூப்பராக காயுது. எப்படியோ ஒரு 2 நாள் ஆகும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன்.